நல்ல விஷயம் விஜய் தேவர்கொண்டா தான் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவாக இதில் இறங்கியிருக்காரு. அதுக்கு ஜஸ்டிஃபையும் பண்ணியிருக்காரு. விஜய் தேவர்கொண்டா மூவி தான், அவருக்கான படம் தான், அவருக்கான ஒரு கம்பேக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் விஜய் தேவர்கொண்டா, சத்யதேவ் அண்ட் வெங்கடேஷ். ஒரு ரூத்லெஸ்ஸான வில்லனா வெங்கடேஷ் பட்டை கிளப்பியிருப்பார். அதுவும் செகண்ட் ஹாஃபில் ஒரு அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் வந்துட்டு நடக்கிற விஷயங்கள் புத்திரதானமாக இருக்கும், ரத்த கிளறியாக இருக்கும். அவர் ஒரு நிஜமாகவே ஒரு வில்லனை நம்ம நிஜத்தில் பார்த்தோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி சத்யதேவ் ஒரு அண்ணன் கேரக்டரை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான். அதை ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார். ஹீரோயின் மற்றவங்களாம் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் மாதிரி என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருப்பாங்க. இலங்கை தமிழர்களில் வந்து இவங்க எப்படி காட்டுறாங்கன்னா, ரூத்லெஸ்ஸான இரக்கமே இல்லாத ஒரு மனிதர்கள் வந்து அவங்கள வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் தமிழர்கள் அந்த கேரக்டரை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதை காட்டும் போது ஆப்வியஸ்லி இது ஒரு கான்ட்ரிபியூஸ் வரும், அதையும் தவிர்த்துருக்கலாம். ரெண்டாவது, எமோஷனல் கனெக்ட்ன்றது இந்த படங்களில் ரொம்ப முக்கியம். ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி படங்கள் வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் எமோஷனல் நம்மளுக்கு கனெக்ட் ஆகலனாலும் என்ன மாதிரி வயலன்ஸாக இருந்தாலும் அது நம்மளுக்கு பெருசாக இது எதனால் பண்ணுறாங்கன்ற ஒரு காரணம் இருக்குல்ல, அது வந்து ஒரு சில இடங்களை தாண்டி வேறு எங்கேயுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை. பாதி ஒரு பீக் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இரண்டாம் பாதி அப்படியே ஃப்ளாட்டாக போனதுனால நம்மளுக்கு பெருசாக எங்கேயுமே எமோஷனலாக கனெக்ட் ஆகாதது ஒரு மிகப்பெரிய ஒரு குறை தான். ஜெர்சி அந்தளவுக்கு ஃபீல் ஆச்சு. அந்த படத்தில் அந்த ஹீரோ கத்துனப்போ தேட்டரில் இருக்கிறவங்க வாய் விட்டு கத்துறனாலும் அத்தனை பேரோட குரலாக தான் அங்கே தெரிஞ்சுது, அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. பட் இந்த படத்தில் அவன் அழுகிறப்பையோ அவன் கத்துறப்பையோ கோவப்படுறப்பையோ நம்மளால் பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியல. அது ஒரு பெரிய குறையாக இருக்குது. ஓவராலாக கிங்டம் என்னை எந்த அளவுக்கு வந்து மஜா பண்ணிச்சு. 100க்கு வந்து நான் 60 கொடுப்பேன். இது கம்ப்ளீட்டாக ஒரு விஜய் தேவர்கொண்டா ஃபேன்ஸ்க்காகவும் ஆக்ஷன் ஓரியன்டாக படம் பார்க்குற அவங்களுக்காகவும் இருக்கப்பட்ட படம் தான். ஸோ அதை தாண்டி இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் யாருமே போகாதீங்க. இந்த 2 விதமான ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த படம்.